ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை இந்த முறை விடமாட்டோம், கண்டிப்பாக நாங்கள் பை வாங்கியே தீர்வோம். இந்த ஓடிஐ சீரிஸும் T20 சீரிஸும் நாங்கள் தான்டா வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ்திரேலியா போயிருக்காங்க. அதில் நாங்கள் தான் வெல்வோம்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா அணி கேப்டன் பேட் கமெண்ட்ஸ் பார்த்தோன்னா ஓப்பனாக இந்திய அணிக்கு சவால் விட்டு பேசியிருக்கார் பத்திரிகையாளர் சந்திப்பில். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவிலிருந்து நிறைய முக்கிய வீரர்கள் பார்த்தீங்கன்னா அணியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் விலகியிருக்காங்கன்னு சொல்லலாம் இன்ஜுரியால். எந்தெந்த வீரர்கள் போயிருக்காங்க, என்ன காரணம்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, நாளைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷலாக இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா உண்மையான ரைவல்ரி மேட்ச் தொடங்குதுன்னு சொல்லாங்க. காலை 8 மணிக்கெலாம் தொடங்குது. இந்த போட்டி குறித்து ஆஸ்திரேலியா அணி கேப்டன் பேட் கமெண்ட்ஸ் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உண்மையாக இது வந்து ஒரு பெரிய மேட்சாக நாங்கள் நினைக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்திய அணி ஒரு வலுவான அணி தான். சாம்பியன் ட்ராஃபியில் அவங்களோட டாமினேஷன் பார்த்துருப்பீங்க, T20 வேர்ல்டு கப்பில் அவங்களோட டாமினேஷன் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உலகில் தலை சிறந்த அணி இந்தியா தான். இப்போ எங்கள் நாட்டுக்கு வந்திருக்காங்க, எங்கள் நாட்டில் நாங்கள் தான் ராஜா, கண்டிப்பாக நாங்கள் விட மாட்டோம். இந்திய அணி எப்படியாச்சும் பை வாங்கியா தீருவோம். ஏன்னா சாம்பியன் ட்ராஃபியில் அவங்க இதெல்லாம் நாங்கள் தோற்றுருக்கோம். அதெல்லாம் எங்கள் மைண்டுக்குள்ளே இருக்குது. இந்த சீரீஸை நாங்கள் ஈஸியாக வின் பண்ணோம், அது மட்டும் தான் எங்களோட நோக்கம். 3-0ன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நாங்கள் இந்திய அணியை வீழ்த்துவோம். T20 சீரீஸும் கண்டிப்பாக நாங்கள் தான் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா அணி கேப்டன் பார்த்தீங்கன்னா பேட் கமெண்ட்ஸ் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஓப்பனாகவே சவால் விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லை, முக்கிய வீரர் அணியிலேருந்து நிறைய பேர் விலகியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஸ்டீவன் ஸ்மித் ஒரு இன்ஜுரி காரணத்தினால அவர் அணியில் எடுக்கல. ஏன் நம்ம பேட் கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா முதல் ஓடிஐ போட்டி, இரண்டாவது ஓடிஐ போட்டி மிஸ் பண்ணுவார் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம மிச்சல் மார்ஷ் கேப்டனாக இருப்பார். அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ரோன் கிரீன் ஆல்ரவுண்டர் அவர் இன்ஜுரியில் போயிருக்காரு. ஆடம் ஜாம்பா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணியிலேருந்து இன்ஜுரியால் வெளியே போயிருக்காங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த சீரீஸில். இருந்தாலும் இந்திய அணிக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய மேட்ச்னு சொல்லாங்க. ஏன்னா பாகிஸ்தான் கூட விளையாடுறதுலாம் பெரிய மேட்ச்னு நினைக்கிறீங்க. என்ன கேட்டால் இந்தியா ஆஸ்திரேலியா தான் ஒரு பெரிய மேட்சாக நான் கருதுவேன். ஏன்னா ரசிகர்களும் அதுதான் சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக சம மேட்ச் ஒன்று இருக்குங்க நாளைக்கு. இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா பெரிய மேட்ச். கண்டிப்பாக இந்திய அணி அவங்க நாட்டில் போயிட்டு சீரீஸை வின் பண்ணுங்க, அதுதான் பெரிய விஷயம். அது தொடர்ந்து T20 போட்டிலாம் இருக்குது. அதனால் ஒரு அனல் பறக்கிற ஒரு சீரீஸ் தொடங்குதுன்னு சொல்லாங்க. ஏன்னா T20 மட்டும் அப்புறம் இது நடக்குது, ஓடிஐ நடக்குது. கண்டிப்பாக ஒரு பெரிய போட்டி. ஏன்னா லாஸ்ட் டைம் போகும்போது டெஸ்ட் மேட்ச் நம்ம அவங்க மண்ணில் போய் 3-0ன்னு சொல்லிட்டு தோற்றுட்டு வந்தோம். 3-1ன்னு சொல்லிட்டு சாரி. அதே போல் மீண்டும் இறக்கக்கூடாது. சீரீஸை கண்டிப்பாக நம்ம வெற்றி பெற்று ஆகுங்க. பொறுத்து வந்து பார்க்கலாங்க இந்திய அணி நாளைக்கு எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவல் போகிறாங்க. விராட் கோலி, ரோஹித் சர்மா ரொம்ப நாள் கேட்ச் பார்க்க போகிறோம் ஸ்க்ரீனில், சாரி ஆன் ஃபீல்டில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நாளைக்கு நடக்க போகிற இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா போட்டி யார் வெற்றி பெறுவாங்க? மீண்டும் ரோஹித் சர்மா ரோக்கோ ஆன் ஃபீல்டு களத்தில் இறங்குறாங்க ரொம்ப நாள் கழிச்சு. அது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.